கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னைய தினத்தை கொண்டாடுகிற உங்கள் யாவரையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தேவபலன் தாவீதின் சங்கீதம் 23:4 இப்படியாக சொல்கிறது: நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய தாசன் என்று அழைக்கப்பட்ட தாவீது தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை கொண்டு, அதாவது தான் ஒரு மேய்ப்பன் என்ற அனுபவத்தை கொண்டு, ஒரு மேய்ப்பனானவன் எவ்வாறு தன் ஆடுகளை மேய்த்து பாதுகாக்கிறான் என்பதை தேவனை கொண்டு தேவன் தன் மேய்ப்பராக விவரிக்கிறார். வாழ்க்கையில் சில நேரங்களில் மிகவும் இருண்ட காலம் வரும். இருளான பள்ளத்தாக்கில் நாம் கடந்து போகிறோம். ஆபத்துகளினால், நோய்களினால், பல பிரச்சனைகளினால் நாம் துக்கித்து பயந்து காணப்படுகிறோம். இப்படிப்பட்ட பொல்லாப்பின் மத்தியிலும் தாவீது பயப்படவில்லை. தனக்கு பிரச்சனை இல்லாததால் அல்ல, தேவன் இருக்கிறதினால் பயப்படவில்லை. ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்கிறார். நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலும் தேவன் நம்மை விட்டு போகவில்லை. இருளின் பாதையிலும் கூட தேவன் நம்மோடு நடக்கிறார். எல்லாவற்றிலும் நாம் தனியாக இல்லை என்பதே உண்மை. முக்கியமாக ஒரு மேய்ப்பனிடத்தில் 2 கருவிகள் இருக்கும், கோலும் தடியும். அது நிமித்தம் வழி நடத்துகிறார். விழுந்து போன ஆடுகளை எழுப்புகிறார், தூக்கி விடுகிறார். ஆபத்து வரும்போது நம்மை பாதுகாக்கிறார். விரோதிகளிடம் இருந்து, எதிரிகளிடம் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். கடைசியாக ஆறுதல் படுத்தி தேற்றுகிறார். வேதம் சொல்கிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். என் சகோதரரே, ஒரு தாய் தனது குழந்தையை அணைத்துக் கொள்ளுவாள். அழும்போது ஆறுதல் சொல்லுவாள். பயத்தின் மத்தியில் பாதுகாப்பு கொடுப்பாள். அதுபோலவே தேவன் நம்முடைய துக்கத்தின் மத்தியில் நமக்கு ஆறுதல் செய்கிறார். நீங்களும் கூட துக்கத்தில் இருக்கலாம், மனவேதனையில் இருக்கலாம், பயத்தில் இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், தேவன் மேய்ப்பனை போல் நம்மை நடத்துவார். தாய் போல நம்மை தேற்றி ஆறுதல் செய்கிறார். என் சகோதரரை, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், பிரச்சனையின் மத்தியில் தேவன் நம்மோடு இருக்கிறார். துக்கத்தின் மத்தியில் தேவன் நம்மை தேற்றுகிறார். பயத்தின் மத்தியில் தேவன் நம்மை பாதுகாக்கிறார் என்பதே உண்மை. கர்த்தர் ஒரு மேய்ப்பனை போல நம்மை வழிநடத்தி, ஒரு தாயை போல நம்மை தேற்றி பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக.